ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 43. வண்டியில் போய்கொண்டிருந்த பொழுது வழியில் வந்த பெம்பர்லியின் தோட்டத்தை முதல் தடவையாக ஒருவித மனக்குழப்பத்துடன் பார்த்த எலிசபெத் விடுதிக்கு போய் சேர்கையில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவளாக இருந்தாள். அங்கிருந்த பூங்கா மிகவும் பெரிதாக இருந்தது. பலவிதமான புல்வெளிகளுடன் அமைந்திருந்தது. அருகில் இருந்த பாதை வழியாக உள்ளே நுழைந்த அவர்கள் அகன்று விரிந்திருந்த தோப்பின் வழியே சிறிது நேரம் குதிரை வண்டியில் பயணம் செய்தனர். அவளால் பேசவும் முடியாதபடி மனம் அங்கிருந்த காட்சிகளில் லயித்திருந்தது. ஒவ்வொரு அழகான இடத்தையும் காட்சியையும் பார்த்து ரசித்து வந்தாள். அரை மைல் பயணத்துக்கு பிறகு குன்றின் உச்சிக்கு போய் சேர்ந்தனர். அத்துடன் தோப்பு முடிந்தது. பள்ளத்தாக்கின் மறுபக்கத்தில் இருந்த பெம்பர்லி இல்லம் சட்டென காட்சியளித்தது. அங்கு செல்வதற்கு ஒரு பாதை வளைந்து சென்றது. அழகான பெரிய கற்கட்டிடம் உயர்ந்த நிலப்பகுதியில் மரங்கள் அடர்ந்த குன்றுகளால் சூழப்பட்டு வாயிலில் இயற்கையான தோற்றத்துடன் அமைந்திருந்த நீர்த்தேக்கத்துடன் அழகாக காட்சியளித்தது. கரைகளும் இயற்கையாக அமைந்திருந்தன. எலிசபெத் சந்தோஷமடைந்தாள். அப்பழுக்கில்லாத இயற்கை அழகுடன் அமைந்திருந்த இது போன்ற ஒரு இடத்தை அவள் பார்த்ததே இல்லை. எல்லோரும் அதை பிரமிப்புடன் ரசித்து கொண்டிருந்தனர். அச்சமயம் பெம்பர்லிக்கு எஜமானியாக ஆவது என்பதே ஒரு பெரிய விஷயம்தான் என எலிசபெத் உணர்ந்தாள். குன்றிலிருந்து கீழே இறங்கி வந்து பாலத்தை தாண்டி வாயிற்கதவை நோக்கி சென்று அந்த வீட்டை அருகாமையிலிருந்து ரசித்து கொண்டிருந்த அவளுக்கு இந்த வீட்டின் எஜமானன் சந்தித்து விடுவோமோ என்ற பயம் திரும்பியது. விடுதியில் இருந்த பெண்மணி தவறான செய்தி கொடுத்திருப்பாளோ என அஞ்சினாள். உள்ளே வரவேற்பறைக்குள் நுழைந்து வீட்டை பராமரிப்பவருக்காக காத்திருந்த போது தான் எங்கிருக்கிறோம் என நினைத்து ஆச்சரியப்பட்டாள். பார்ப்பதற்கு மரியாதையுடன் விளங்கிய வயதான பெண்மணி அவர்களை நோக்கி வந்தாள். எலிசபெத் எதிர்பார்த்தது போல் அவ்வளவு நாகரிகமாக அவள் இல்லை. ஆனால் எதிர்பார்த்ததை விட மிக்க மரியாதையாக இருந்தாள். அவளை பின்தொடர்ந்து உணவு உண்ணும் அறைக்கு வந்தனர். அந்த அறை நேர்த்தியாகவும் அழகாகவும் பெரிதாகவும் இருந்தது. அந்த அறையை சற்று சுற்றி பார்த்துவிட்டு வெளியே தெரியும் காட்சியை பார்ப்பதற்காக எலிசபெத் ஜன்னல் அருகே சென்றாள். குன்றுகளும் கிரீடம் போல் அமைந்திருந்த காடுகளும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. மூளை முடுக்குகளில் இருந்த அழகு, நதிக்கரையோரம் இருந்த புதர்கள், வளைந்து வளைந்து சென்ற பள்ளத்தாக்கு எல்லாவற்றையும் மிக்க பரவசத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்தடுத்த அறைகளுக்கு சென்று பார்க்கும்போது வெளியே தெரியும் காட்சிகள் வெவ்வேறு கோணங்களில் இருந்தனவே தவிர ஒவ்வொரு ஜன்னலிலிருந்தும் அழகழகான காட்சிகளே தெரிந்தன. அங்கிருந்த பெரிய அறைகளும் அதிலிருந்த மர ஜாமான்களும் அந்த வீட்டின் சொந்தக்காரனின் செல்வ வளத்தை பறைச்சாற்றின. மர ஜாமான்கள் ரோசிங்ஸில் இருந்தது போல அலங்காரமாக இல்லாவிட்டாலும் பார்ப்பதற்கு உயர்ந்த ரசனையுடன் கூடியதாக இருந்தது. இந்த இடத்திற்கு நான் எஜமானியாகிருக்கலாம் என்று நினைத்த அவள் இந்த அறைகள் எல்லாம் எனக்கு பழகியிருக்கும், அந்நியர் போல் பார்த்து கொண்டிருக்காமல் என்னுடைய சொந்த வீடு போல அனுபவித்து கொண்டு என்னுடைய மாமாவையும் அத்தையையும் விருந்தாளியாக வரவேற்றிருப்பேன். தன்னை சுதாரித்து கொண்டு, ஆனால் இல்லை, அது நடக்கவே நடக்காது. நான் எனது மாமாவையும் அத்தையையும் இழந்திருப்பேன். அவர்களை அழைக்க எனக்கு அனுமதி கிடைத்திருக்காது என்று நினைத்தாள். இப்படி நினைத்ததால் மட்டும் அவளால் வருத்தப்படாமல் இருக்க முடிந்தது. அவளுடைய எஜமானன் வீட்டில் இல்லையா என இப்பெண்மணியுடன் கேட்க வேண்டும் என எலிசபெத் ஆசைப்பட்டாள். ஆனால் அதனை கேட்க அவளுக்கு தைரியம் வரவில்லை. வெகு நேரத்துக்கு பிறகு அவளுடைய மாமா இந்த கேள்வியை எழுப்பினார். ஒருவித பயத்துடன் திரும்பிய எலிசபெத் தற்சமயம் இங்கு இல்லை என அந்த பெண்மணி பதிலளித்ததை கேட்டாள். ஆனால் நாளை அவருடைய நண்பர்கள் நிறைய பேர்களுடன் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் என்று கூறியதை கேட்டு எந்த சூழ்நிலையானாலும் தங்களது பயணம் ஒரு நாள் தாமதமானதற்காக மிகவும் சந்தோஷப்பட்டார். அங்கு மாட்டப்பட்டிருக்கும் உருவப்படத்தை பார்த்து அவளது அத்தை எலிசபெத்தை அழைத்தாள்.
அருகே சென்று பார்த்த எலிசபெத் அது விக்காமை போல் இருப்பதை கண்டாள். அது அவளுக்கு எவ்வாறு பிடித்திருக்கிறது என அவளது அத்தை சிரித்த வண்ணம் கேட்டாள். அதற்கு அந்த பணிப்பெண், காலஞ்சென்ற என் எஜமானரின் சொத்தை கவனித்து வந்தவரின் மகன் அவன் என்றும் அவனை அவர் தன் செலவிலேயே வளர்த்து வந்தார் எனவும் கூறினாள். அவன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டான், மோசமானவனாக மாறிவிட்டானோ என பயப்படுகிறேன் என்று கூறினாள். மிஸ்ஸஸ் கார்டினர் எலிசபெத்தை ஒரு புன்சிரிப்புடன் பார்த்தாள். ஆனால் அவளால் சிரிக்க முடியவில்லை. உன்னுடைய எஜமானனின் அழகை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு அழகான முகம். ஆனால் லிசி, அவனைப் போலவே அது இருக்கிறதா என நீதான் சொல்ல வேண்டும் என்றாள் மிஸ்ஸஸ் கார்டினர். தன்னுடைய எஜமானரை எலிசபெத்திற்கு தெரியும் என்பது தெரிந்தவுடன் அவள் மேல் மிஸ்ஸஸ் ரெனால்ட்ஸிற்கு மரியாதை அதிகரித்தது. அந்த இளம் பெண்ணிற்கு மிஸ்டர் டார்சியை தெரியுமா? நிறம் மாறிய எலிசபெத், கொஞ்சம் தெரியும் என்றாள். அவர் அழகானவர் என நீங்கள் நினைக்கவில்லையா மேடம்? ஆமாம், மிகவும் அழகானவர்தான். இவ்வளவு அழகாக இருக்கும் மற்ற யாரையும் எனக்கு தெரியாது. மேல்மாடி காட்சியகத்தில் இதைவிட அழகான பெரிய படம் இருக்கிறது மேடம். இந்த இடம் என்னுடைய காலஞ்சென்ற எஜமானருக்கு பிடித்தமான இடம். இந்த சிறிய அளவு உருவப்படங்கள் அப்பொழுது இருந்ததைப் போலவே இருக்கின்றன. அவருக்கு இவற்றை மிகவும் பிடிக்கும். இந்த விவரம் விக்காமின் உருவப்படம் அங்கு இருப்பதன் காரணத்தை எலிசபெத்திற்கு விளக்கியது. 8 வயதாக இருக்கும்பொழுது வரையப்பட்ட மிஸ் டார்சியின் உருவப்படத்தை மிஸ்ஸஸ் ரெனால்ட்ஸ் அவர்களுக்கு காண்பித்தாள். தனது சகோதரனைப் போல் மிஸ் டார்சியும் அழகாக இருப்பாளா என மிஸ்டர் கார்டினர் கேட்டார். ஓ ஆமாம், அவளைப் போல் ஒரு அழகியை பார்த்திருக்க முடியாது. நாள் முழுவதும் பியானோ வாசிப்பாள், பாட்டு பாடுவாள், மிகவும் திறமைசாலி. அடுத்த அறையில் உள்ள இசைக்கருவி இப்பொழுதுதான் வந்து இறங்கியுள்ளது. அவளுடைய சகோதரனின் பரிசு. அவளும் நாளை இங்கு வருகிறாள். இனிமையான சுபாவம் கொண்ட மிஸ்டர் கார்டினர் தன்னுடைய கேள்விகளாலும் விமர்சனங்களாலும் அவளை பேசுவதற்கு ஊக்கமூட்டினார். தன்னுடைய எஜமானரை பற்றியும் அவருடைய தங்கையை பற்றியும் அவர்கள் மேலுள்ள அன்பின் காரணத்தினாலோ அல்லது அவர்களை பற்றிய பெருமையினாலேயோ மிஸ்ஸஸ் ரெனால்ட்ஸ் மிக உற்சாகமாக பதிலளித்து கொண்டிருந்தாள். உன்னுடைய எஜமானர் ஒரு வருடத்தில் அதிக நாட்கள் பெம்பர்லியில் இருப்பாரா? அதிக நாட்கள் இருக்க மாட்டார் சார். வருடத்தில் பாதி நாட்கள் இங்கு இருப்பார் என சொல்லலாம். மிஸ் டார்சி கோடை காலத்தில் எப்பொழுதும் இங்கு இருப்பாள். ராம்கேட்ஸுக்கு போகும் நேரம் தவிர என எலிசபெத் நினைத்தாள். உன்னுடைய எஜமானருக்கு திருமணமாகிவிட்டால் இங்கு அதிக நாட்கள் தங்கலாம். ஆமாம் சார், அது எப்பொழுது என எனக்கு தெரியவில்லை. யார் அவருக்கு பொருத்தமானவளாக இருப்பாள் என தெரியவில்லை. மிஸ்டர் கார்டினரும் மிஸ்ஸஸ் கார்டினரும் புன்னகைத்தனர். நீ இவ்வாறு நினைப்பது அவனுக்கு மிகுந்த பெருமையை சேர்க்கும் என நினைக்கிறேன் என்றாள் எலிசபெத். நான் உண்மைதான் சொல்கிறேன் மேடம். அவரை அறிந்த எல்லோருமே அப்படித்தான் சொல்வார்கள் என்றாள் பணிப்பெண். மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறதே என நினைத்த எலிசபெத் ஆச்சரியத்துடன் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட என்னை கடிந்து அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லியதே இல்லை. அவருக்கு 4 வயதாக இருந்ததிலிருந்து எனக்கு அவரை தெரியும் என்றும் அவள் கூறினாள். அவளுடைய எண்ணத்திற்கு மாறாக இருந்தது அவனை பற்றிய புகழுரைகள். அவன் கோபக்காரன் என தீர்மானமாக நினைத்திருந்தாள். அவனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள். அதனால் அவளது மாமா மீண்டும் அவனை பற்றி பேச ஆரம்பித்த பொழுது அவருக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருப்பதாக நினைத்தாள் எலிசபெத். மிக சிலரை பற்றியே இவ்வாறு நல்லபடியாக பேச முடியும். இம்மாதிரி எஜமானன் கிடைத்தது நீ செய்த அதிர்ஷ்டம் என்றார் அவர். ஆமாம் சார், நான் அதிர்ஷ்டசாலிதான். தேடினாலும் இந்த உலகத்தில் இவரை விட நல்ல முதலாளி எனக்கு கிடைத்திருக்க மாட்டார்.
நல்ல குழந்தைகள் பெரியவர்களான பிறகும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் என நான் பார்த்திருக்கிறேன். இவர் எப்பொழுதுமே இனிமையான சுபாவம் உள்ளவர், தாராள மனப்பான்மையும் கொண்ட சிறுவனாக இருந்திருக்கிறார். எலிசபெத் அவளை பார்த்தவரே இது டார்சியாக இருக்குமோ என நினைத்தாள். அவருடைய தகப்பனார் அருமையான மனிதர் என்றாள் மிஸ்ஸஸ் கார்டினர். ஆமாம் மேடம், அவர் அப்படித்தான் இருந்தார். அவருடைய மகனும் அவரை போலவே இருக்கிறார், ஏழைக்கு பங்காளியாக. எலிசபெத் மேலும் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பொறுமையின்றி இருந்தாள். மிஸ்ஸஸ் ரெனால்ட்ஸிற்கு அவளை திருப்திப்படுத்தும் வகையில் வேறெதையும் கூற முடியவில்லை. ஆனால் மிஸ்ஸஸ் ரெனால்ட்ஸ் புகைப்படங்களை பற்றியும் அறையின் அளவு, மரஜாமான்களின் விலை இவற்றை பற்றியும் விவாரித்து கொண்டிருந்தாள். எந்த சுவாரஸ்யமும் எலிசபெத்திற்கு ஏற்படுத்தவில்லை. குடும்ப பெருமையின் காரணமாக தான் அவள் அந்த குடும்பத்தின் பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த மிஸ்டர் கார்டினருக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் மீண்டும் அதே விஷயத்தை பற்றி அவர் பேச ஆரம்பித்ததால பணிப்பெண்ணோ மிக உற்சாகமாக அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே மாடிப்படி ஏறினாள். அவர் ஒரு சிறந்த நிலக்கிழார், சிறந்த முதலாளி. இதுவரை யாரும் அவர் போல் இருந்ததில்லை. சுயநலம் படைத்த தற்கால இளைஞர்கள் போலல்ல அவர். அவர் கீழ்குடியிருக்கும் மக்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் அவர் நல்லவர் என்றுதான் சொல்வார்கள். சிலர் அவரை கர்வம் மிகுந்தவர் என்பார்கள். ஆனால் எனக்கு அப்படி தோன்றவில்லை. மற்ற இளைஞரைப் போல் அவர் அரட்டை அடிக்காமல் இருப்பதால் அவர் கர்வம் மிகுந்தவர் என்று சிலருக்கு தோன்றலாம் என்றாள் அவள். அவனை எவ்வளவு நல்லவனாக காண்பிக்கிறது இது என எலிசபெத் நினைத்தாள். இவனை பற்றி நமக்கு கிடைத்த நல்ல செய்திகள் நம்முடைய நண்பனிடம் நடந்து கொண்ட விதத்திற்கு மாறாக இருக்கிறதே என கிசுகிசுத்தாள் அவளது அத்தை. ஒருவேளை நாம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அவ்வாறு இருக்காது. சரியான நபரிடமிருந்துதானே நமக்கு தகவல் கிடைத்தது. மேலே ஒரு விஸ்தாரமான தாழ்வாரத்துக்கு சென்றபோது கீழ்த்தளத்தில் உள்ள இடங்களை விட சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு அழகான வரவேற்பறை அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. கடைசியாக மிஸ் டார்சி பெம்பலிக்கு வந்திருந்த போது அந்த அறை அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டதால அவளுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சமீபத்தில்தான் அது நேர்த்தியாக புதுப்பிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. மிகவும் நல்ல சகோதரன் என்ற எலிசபெத் ஜன்னலை நோக்கி சென்றாள். அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் மிஸ் டார்சி மிகவும் சந்தோஷப்படுவாள் என மிஸ்ஸஸ் ரெனால்ட்ஸ் எதிர்பார்த்தாள். தங்கைக்கு சந்தோஷம் தரும் எனில் அதை ஒரு கணத்தில் செய்து முடிப்பார். அவளுக்காக எதையும் செய்வார். அவர் தன் தங்கையுடன் நடந்து கொள்ளும் முறையே இப்படித்தான் என கூறினாள். ஓவிய கூடமும் 2-3 படுக்கை அறைகளும் மட்டுமே பார்ப்பதற்கு மீதம் இருந்தன. ஓவிய கூடத்தில் நிறைய நல்ல வண்ண வண்ண சித்திரங்கள் இருந்தன. ஆனால் எலிசபெத்திற்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. சுவாரஸ்யமான கருத்தும் புத்திசாலித்தனமும் நிறைந்த மிஸ் டார்சியின் ஓவியங்களை விருப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். காட்சியகத்தில் குடும்பத்தினர் பலரது உருவப்படங்கள் இருந்தன. அதில் அந்நியர்களுக்கு எந்த சுவாரஸ்யமும் ஏற்படாது. எலிசபெத் தனக்கு தெரிந்த ஒருவரது படம் இருக்குமா என பார்த்தவாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது மிஸ்டர் டார்சியை போலவே தோற்றமளித்த ஒரு ஓவியத்தின் முன் வந்து நின்றாள். அதிலிருந்த சிரிப்பு தன்னை டார்சி பார்க்கும் பொழுது எழும் சிரிப்பினை ஞாபகப்படுத்துவது போல் இருந்தது. அவனுடைய தகப்பனார் இருந்தபொழுது வரைந்த ஓவியம் என பணிப்பெண் கூறினாள். அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன் மீண்டும் ஒரு முறை வந்து அந்த படத்தை பார்த்துவிட்டு சென்றாள். இதையெல்லாம் கேட்ட எலிசபெத் அந்த கணத்தில் டார்சியை பற்றி தான் இதுவரை உணராத ஒரு இனிமையான உணர்வினை உணர ஆரம்பித்தாள். மிஸ்ஸஸ் ரெனால்ட்ஸ் கூறிய புகழுரைகள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல. ஒரு புத்திசாலியான பணிப்பெண்ணின் புகழுரைகளை தவிர வேறு எந்த புகழுரைக்கும் மதிப்பு கிடையாது. சகோதரனாகவும் நில சுவார்ந்தாராகவும் எஜமானனாகவும் எவ்வளவு பேர்களுடைய சந்தோஷம் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய அதிகாரம் அவனிடம் உள்ளது.
பணிப்பெண் கூறியவை எல்லாம் அவனுக்கு சாதகமாகவே இருந்தன. அவனது படத்தின் முன் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்ததால எலிசபெத்தின் மனதிற்குள் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தன. அவனுடைய அன்பை நினைக்கும் பொழுது அவளுக்கு இதுவரை ஏற்படாத நன்றியுணர்ச்சி மேலோங்கி நின்றது. அவனுடைய பரிவு அவள் நினைவு கூர்ந்தாள். மேலும் முரட்டுத்தனமாக பேசிய போதெல்லாம் இப்பொழுது அவளுக்கு சற்று மென்மையாகவும் தோன்றியது. பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் பார்த்து முடித்த பின் கீழே இறங்கி வந்து பணிப்பெண்ணிடம் விடை பெற்று வரவேற்பறையின் வாசலில் சந்தித்த தோட்டக்காரனுடன் சேர்ந்து வெளியே வந்தனர். புல்வெளியை கடந்து ஆற்றினை நோக்கி நடந்து வந்த எலிசபெத் மீண்டும் அதனை பார்க்க திரும்பினாள். அவளது மாமாவும் அத்தையும் கூட நின்றனர். அப்பொழுது அந்த கட்டிடத்தின் வயதினை நிர்ணயிக்கும் வகையில் அவளது மாமா அதனை திரும்பி பார்த்து கொண்டிருந்த போது அதன் எஜமானன் குதிரை லாயத்திற்கு செல்லும் பாதையிலிருந்து திடீரென்று அங்கு வந்து நின்றான். இருவரும் 20 அடி இடைவெளியில் நின்று கொண்டிருந்தனர். அவன் திடீரென்று தன்முன் தோன்றியதால் அவனை பார்ப்பதை எலிசபெத்தால் தவிர்க்க முடியவில்லை. இருவரது கண்களும் சந்தித்தன. இருவரது முகமும் சிவந்தன. ஆச்சரியத்தால் இடத்தை விட்டு நகராமல் அவளையே பார்த்து கொண்டிருந்த அவன் தன்னை விரைவில் சுதாரித்து கொண்டு அவளிடம் சென்று அமைதியாக பேசணும், மிக்க மரியாதையுடன் பேசணும் என்று நினைத்தான். அவள் வேகமாக திரும்பிச் செல்ல முயன்றபோது தன்னை நோக்கி அவன் வருவதைக் கண்டு அவன் தன்னை வரவேற்பதை தவிர்க்க முடியாமல் தர்ம சங்கடமாக ஏற்றுக்கொண்டாள். அவனுடைய முதல் சந்திப்பும் சற்று முன்பு அவர்கள் ஆராய்ந்த அவனது உருவப்படமும் உள்ளே வந்தவன் டார்சிதான் என்பதை புரிந்து கொள்ள மற்ற இருவருக்கும் போதுமானதாக இல்லாத போதிலும் தன்னுடைய எஜமானரை கண்டதும் தோட்டக்காரனிடம் எழுந்த ஆச்சரியம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கியது. ஒரு விதமான திகைப்புடனும் குழப்பத்துடனும் அவனை ஏறிட்டு பார்ப்பதற்கும் தயங்கியவளாக அவன் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் கூறினோம் என்று புரியாதவளாக நின்றிருந்த எலிசபெத்துடன் அவன் பேசிக்கொண்டிருந்ததை தள்ளி நின்று அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டிருந்தனர். இதுவரை பார்த்திராத டார்சியை பார்ப்பதாக தோன்றிய எலிசபெத்திற்கு அவன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் மிகவும் சங்கடத்தை உண்டாக்கியது. தன்னை அங்கு அவன் கண்டது தான் செய்தது சரியில்லையோ என்ற உணர்வினை அவளுக்கு அளித்ததால அது மீண்டும் மீண்டும் அவள் மனதில் தோன்றிய வண்ணம் இருந்தது. சில நிமிடங்களுக்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தது வாழ்க்கையிலேயே மிகவும் சங்கடமான சூழ்நிலைகளில் ஒன்றாக இருந்தது. எப்பொழுது லாங்பர்னிலிருந்து கிளம்பினாள், எவ்வளவு நாட்கள் டெர்பிஷியரில் தங்குவாள் என்று அவன் கேட்ட கேள்வியின் விதம் அவனுடைய குரலில் வழக்கமாக இருக்கும் அமைதி இல்லை என்பதையும், மேலும் அவசரமாக பேசியது அவன் எவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டவனாக இருக்கிறான், எவ்வளவு மன சஞ்சலத்தில் இருக்கிறான் என்பதையும் உணர்த்தியது. என்ன செய்வது என புரியாமல் சிறிது நேரம் நின்றிருந்த அவன் தன்னை சுதாரித்து கொண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றான். மற்ற இருவரும் அவள் அருகே வந்து அவனை தாங்கள் எவ்வளவு ரசித்தனர் என கூறியது எதுவும் எலிசபெத்தின் காதில் விழவில்லை. தன்னுடைய உணர்ச்சிகளிலே மூழ்கியிருந்தாள் அவள். மௌனமாக அவர்களை பின்தொடர்ந்தாள். அவளுக்கு அவமானமும் எரிச்சலும் தான் மேலோங்கி இருந்தது. தான் அங்கு வந்ததே மிகவும் துரதிர்ஷ்டவசமானது, மிகப்பெரிய தவறான திட்டம், எவ்வளவு வினோதமாக அவனுக்கு இருந்திருக்கும். தான் வேண்டுமென்றே அவன் வழியில் மீண்டும் குறுக்கிட்டிருக்கிறோம் என நினைப்பானோ என பலவாறாக நினைத்து மருகினாள். தான் ஏன் இங்கு வந்தாள்? அல்லது அவன் எதற்காக ஒரு நாள் முன்னதாக ஊர் திரும்பினான்? ஒரு 10 நிமிடங்கள் முன்னதாக கிளம்பியிருந்தால் அவனை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டாம். ஏனெனில் அவன் சரியாக அதே சமயம் அங்கு வந்து சேர்ந்தான். குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். எதற்காக தாங்கள் சந்தித்து கொள்ள நேரிட்டது என நினைத்து நினைத்து அவள் முகம் சிவந்தாள். அவனுடைய நடத்தையிலும் தெளிவாக மாற்றம் இருந்தது. இதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கும்? அவளுடன் பேசியதே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இவ்வளவு மரியாதையாக அவளது குடும்பத்தை பற்றி விசாரித்து பேசியது, இவ்வளவு கண்ணியமாக, இவ்வளவு அன்பாக பேசியது அவள் இதுவரை எதிர்பாராத ஒன்று.
ரோசிங்ஸ் பார்க்கில் கடைசியாக பேசியபொழுது அவளுடைய கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து பேசிய பேச்சிற்கும் இப்பொழுது பேசியதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது. என்ன நினைப்பது என அவளுக்கு புரியவில்லை. இதனை எப்படி கணக்கிடுவது என்றும் தெரியவில்லை. நீர்த்தேக்கத்தின் பக்கத்தில் அமைந்திருந்த பாதை வழியாக நடந்த அவர்கள் அழகான புல்வெளி, காடு இவற்றை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். ஆனால் எலிசபெத்திற்கோ இவை யாவும் கண்ணில் படவில்லை. அவளது அத்தையும் மாமாவும் கேட்ட கேள்விகளுக்கு இயந்திரத்தனமாக பதில் கூறி அவர்கள் காண்பித்த காட்சிகளை பார்ப்பது போல பாவித்து எதிலும் மனம் ஒட்டாமல் நடந்து வந்தாள். அவள் எண்ணம் முழுவதும் டார்சி அந்த வீட்டில் எங்கிருப்பான், என்ன நினைத்து கொண்டிருப்பான், தன்னை பற்றி எவ்வாறு நினைத்து கொண்டிருப்பான், எல்லாவற்றையும் மீறி இன்னமும் தன்மேல் காதல் இருக்கிறதா என்று யோசிப்பதிலேயே இருந்தது. அவன் மிகவும் சகஜமாக இருந்ததனால் மட்டுமே மரியாதையாக நடந்து கொண்டிருக்கிறான். இருப்பினும் அவன் குரலில் அமைதி இல்லை. ஆனால் தன்னை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தானா, வேதனை அடைந்தானா என தெரியவில்லை. ஆனால் மன அமைதியின்றி இருந்தது தெரிந்தது. வெகு நேரம் கழித்து தன்னை மறந்து இருப்பதை அவர்கள் சுட்டி காட்டியதால தன்னை சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியத்தை உணர்ந்தாள். அடர்ந்த காட்டினுள் நுழைந்து சிறிது நேரத்துக்கு பிறகு அங்கு ஓடிக்கொண்டிருந்த நதியிடமிருந்து விடை பெற்ற பின் மேடான பகுதிக்கு ஏறி சென்று மரத்தினூடாக தெரிந்த பள்ளத்தாக்குகளையும் பார்த்து விரிந்திருந்த காடுகளையும் ஓடையின் சில பகுதிகளையும் கண்டு ரசித்தனர். மிஸ்டர் கார்டினருக்கு அந்த பூங்கா முழுவதையும் சுற்றி பார்க்க ஆசையாக இருந்தது. ஆனால் தன்னால் முடியாது என நினைத்தார். முழுவதும் சுற்றி வர 10 மைல்கள் ஆகும் என்று சொன்னதை கேட்டு தெரிந்த வழியாகவே திரும்பி வந்தனர். காட்டிலிருந்து கீழிறங்கி நீர்ப்பகுதியின் விளிம்பிற்கு வந்து அதை ஒரு எளிய பாலம் மூலம் கடந்து இதுவரை வந்திராத இயற்கையின் தோற்றத்துடன் காட்சியளித்த பகுதிக்கு வந்தனர். குறுகிய பள்ளத்தாக்காக மாறியிருந்த இடத்தில் ஒரு சிறிய நீரோடையும் இடம் இருந்தது மற்றும் ஒரு குறுகிய பாதையும் இருந்தது. எலிசபெத்திற்கு இன்னும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. ஆனால் பாலத்தை தாண்டிய பிறகு வெகு தூரம் வந்துவிட்டதை உணர்ந்து அதிக நடந்து பழக்கமில்லாத மிஸ்ஸஸ் கார்டினருக்கு மேலும் நடக்க முடியாமல் போனதால் எவ்வளவு விரைவாக வண்டி இருந்த இடத்திற்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு விரைவாக திரும்ப தீர்மானித்தனர். மிஸ்டர் கார்டினருக்கு மீன் பிடிப்பதில் நாட்டம் இருந்ததால ஆங்காங்கே நின்று மீன்களை பார்த்து அதனை பற்றி அங்கு இருப்பவர்களிடம் பேசி மெதுவாக வருவதற்கு சிறிது நேரம் ஆயிற்று. இவ்வாறு மெதுவாக வண்டியை நோக்கி நடந்து கொண்டிருந்த அவர்களுக்கு டார்சி தங்களை நோக்கி வருவதை பார்த்து மீண்டும் ஆச்சரியம் எழுந்தது. இவர்கள் இருந்த பகுதி எதிர்ப்புறத்தை விட மரங்களால் அடர்ந்து இருந்ததால தொலைவிலிருந்தே அவனை முதலில் பார்த்துவிட்ட எலிசபெத் அவன் மீண்டும் தன்னிடம் பேசினால் அமைதியாக பதிலளிக்க வேண்டும் என தீர்மானித்தாள். சில வினாடிகளுக்கு கண் பார்வையிலிருந்து அவன் மறைந்து போனதால வேறு வழியாக சென்று விட்டானோ என எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே அவன் அவர்கள் முன் வந்து நின்றான். அவன் அதே மரியாதையுடன் காட்சியளித்ததால தானும் அதே பணிவுடன் அவனிடம் அழகாக வசீகரமாக என்று பெம்பர்லியின் அழகினை பற்றி 2 வார்த்தைகள் கூறுவதற்குள் எங்கு அவன் தன்னுடைய இந்த பேச்சை தவறாக புரிந்து கொண்டு விடுவானோ என நினைத்து அத்துடன் தன் பேச்சை நிறுத்தி கொண்டான். மிஸ்ஸஸ் கார்டினர் சற்று தள்ளி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை தனக்கு அறிமுகப்படுத்துமாறு கேட்டான். இதனை எதிர்பார்க்காத எலிசபெத்தால் யாரை பற்றி அவன் தன்னுடைய தற்பெருமையின் காரணமாக மட்டமாக பேசினானோ அவர்களை தெரிந்து கொள்ள விரும்புவதைக் கண்டு எழுந்து சிரிப்பினை அடக்க முடியாமல் அவர்கள் யார் என தெரிந்தால் அவனுடைய ஆச்சரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர்கள் நாகரிகத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் என புரிந்து கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது என்று எண்ணினான். அவர்களை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். தனக்கும் அவர்களுக்கும் இருக்கும் உறவினை அறிந்து எங்கே அது பிடிக்காமல் தன்னை விட்டு சென்று விடுவானோ என்கிற எண்ணத்தில் அவன் அதை எவ்வாறு எடுத்து கொண்டுள்ளான் என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவனை ரகசியமாக பார்த்தாள்.
அவன் அதை கேட்டு ஆச்சரியமடைந்தது வெளிப்படையாக தெரிந்தது. இருப்பினும் அதனை பொறுமையாக அடக்கி கொண்டு அவர்களை நோக்கி சென்று மிஸ்டர் கார்டினருடன் பேசலானான். எலிசபெத்திற்கு சந்தோஷமாக இருந்தது. வெற்றி கிடைத்தது போல பெருமிதம் கொண்டாள். தனக்கும் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லாத நிலையில் உள்ள சொந்தங்களும் உண்டு என்று அவனுக்கு தெரிய வந்தது அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அவர்கள் இருவருக்கும் நடந்த உரையாடலை கவனித்து வந்த அவள் அவர்களது உரையாடலில் தன்னுடைய மாமாவின் புத்திசாலித்தனம், உயர்ந்த ரசனை, நற்பண்புகள் ஆகியவை வெளிப்பட்டது குறித்து சந்தோஷமடைந்தாள். அவர்கள் மீன் பிடிப்பதில் விருப்பம் உண்டு என்று தெரிய வந்ததும் அருகில் தங்கியிருக்கும் வரை அங்கு வந்து மீன் பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு அதனை பற்றிய விவரங்களையும் மீன் பிடிப்பதற்கான தூண்டில் தந்து உதவுவதாகவும் டார்சி கூறினான். எலிசபெத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த மிஸ்ஸஸ் கார்டினருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எலிசபெத்தும் மிக்க சந்தோஷமடைந்தாள். ஆனால் அவளால் தன் பிரமிப்பினை அடக்க முடியவில்லை. ஏன் அவன் இவ்வளவு மாறிவிட்டான்? எதனால் இப்படி? எனக்காக அவனுடைய நடத்தை இவ்வளவு மாறியிருக்காது. ஹான்ஸ்போர்ட்டில் நான் அவனை படித்தது அவனை இவ்வளவு மாற்றியிருக்காது. அவன் இன்னமும் என்னை காதலிப்பது சாத்தியமே இல்லை என்ற எண்ணம் எழுந்தபடி இருந்தது. பெண்மணிகள் இருவரும் முன்னாலும் ஆண்கள் இருவரும் பின்னாலும் இதுபோன்று சிறிது நேரத்திற்கு நடந்த பின் நீரில் இருந்த ஒரு வினோதமான செடியை பார்ப்பதற்காக நதியின் கரைக்கு இறங்கி சென்ற பிறகு சேர்ந்து நடப்பதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. மிஸ்ஸஸ் கார்டினர் அன்று முழுவதும் அதிகம் நடந்து மிகவும் களைப்படைந்திருந்ததால எலிசபெத்தின் உதவி போதாது என நினைத்து மிஸ்டர் கார்டினரின் உதவியுடன் அவர் கையை பிடித்து நடக்கலானாள். அதனால் டார்சி தன் இடத்தை மாற்றி எலிசபெத்துடன் நடக்க ஆரம்பித்தான். சிறிது மௌனத்துக்கு பிறகு எலிசபெத் பேசினாள். தான் இங்கு வருவதற்கு முன் அவன் இங்கு ஊரில் இல்லை என்ற செய்தி தனக்கு தீர்மானமாக தெரிவிக்கப்பட்டது என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்பினாள். நாளைதான் நீ இங்கு வருவாய் என உனது வீட்டு பெண்மணி கூறினாள். நாங்கள் பேக்வெல்லிற்கு கிளம்புவதற்குள் நீ வருவாய் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவள் கூறிய செய்தி உண்மை என்றும் தனக்கு இங்கு சொத்து குறித்து அதனை மேற்பார்வையிடுபவரோடு சிறிய வேலை இருந்ததால் ஒரு நாள் முன்னதாகவே கிளம்பி வந்துவிட்டதாகவும் மற்றவர்கள் நாளை வருவார்கள் என்றும் அதில் அவளுக்கு தெரிந்த நபர்கள் மிஸ்டர் பிங்க்லியும் அவனது சகோதரிகளும் இருக்கிறார்கள் என்றும் பதிலளித்தான். லேசான தலையசைப்புடன் அந்த பதிலை ஏற்றுக்கொண்ட எலிசபெத்திற்கு பிங்க்லியின் பெயரை கேட்டவுடன் எண்ணங்கள் பின்னோக்கி நகர்ந்தன. அவர்கள் இருவருக்கும் இடையே பிங்க்லியை பற்றி பேச்சு நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. டார்சியின் முகபாவத்தை கண்ட எலிசபெத் அவனும் அதையே தான் எண்ணி பார்க்கிறான் என புரிந்து கொண்டாள். அந்த நண்பர்களில் மற்றொரு நபரும் இருக்கிறார்கள். உன்னை சந்திக்க ஆவலாக இருக்கிறாள். நீ லாம்டனில் தங்கும் பொழுது எனது தங்கையை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்க அனுமதிப்பாயா, அல்லது நான் உன்னிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறேனா? இந்த கேள்வி எலிசபெத்திற்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. எவ்வாறு அவன் கேட்டதற்கு சம்மதித்தோம் என அவளுக்கு புரியவில்லை. மிஸ் டார்சி தன்னை பார்க்க விரும்புவதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக டார்சியின் வேலையாகத்தான் இருக்கும் என நினைத்தாள். தன் மேலுள்ள கோபம் தன்னை பற்றி உண்மையிலேயே தவறாக நினைக்க வைக்கவில்லை என்பதில் அவளுக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்பட்டது. இருவரும் தத்தம் எண்ணங்களில் மூழ்கி அமைதியாக நடந்தனர். எலிசபெத்திற்கு தர்ம சங்கடமாக இருந்த போதிலும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. தனது தங்கையை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற அவனுடைய விருப்பம் அவளுக்கு கிடைத்த மிக உயர்ந்த பாராட்டாகும். விரைவில் அவர்கள் வண்டியின் அருகே வந்து சேர்ந்தபோது மிஸ்டர் கார்டினரும் அவரது மனைவியும் 1/4 மைல் தூரத்துக்கு அப்பால் நடந்து வந்து கொண்டிருந்தனர். வீட்டிற்குள் வரும்படி அழைத்ததற்கு தான் களைப்படையவில்லை என்று அவள் பதிலளித்ததால அவர்கள் வெளியில் புல்வெளியில் நின்றனர். அவர்களுக்கு பேச வேண்டும் போல் இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பேச முடியாதபடி ஒரு தடை இருந்தது. தாங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பது ஞாபகத்திற்கு வந்ததால மேட்லாக் பற்றியும் டவுட்டேல் பற்றியும் மிகவும் தீவிரமாக பேசலானார்.
மிஸ்டர் கார்டினரும் மிஸ்ஸஸ் கார்டினரும் அருகில் வந்தவுடன் வீட்டிற்குள் வந்து கொஞ்சம் உணவருந்திட்டு செல்லலாம் என்று அவன் சொன்னதையும் பணிவுடன் மறுத்து அவரவர் திசை நோக்கி கிளம்பினர். வண்டியில் ஏறுவதற்கு பெண்மணிகளுக்கு உதவி செய்த டார்சி வீடு நோக்கி மெதுவாக செல்வதை எலிசபெத் பார்த்தார். அவனை அவளுடைய அத்தையும் மாமாவும் வெகுவாக புகழ்ந்து தள்ளினர். அவன் மிகவும் அடக்கமானவன், பண்புள்ளவன், நன்னடத்தை உள்ளவனாக இருக்கிறான் என்றார் அவளது மாமா. அவனிடத்தில் நிச்சயமாக ஒருவித கம்பீரம் இருக்கிறது. இயற்கையாகவே அவன் அப்படித்தான் போலும். பொருத்தமில்லாதது போல் இல்லை. வீட்டின் பெண்மணி கூறியது போல சிலர் கர்வம் உடையவன் என்று கூறினாலும் நான் அதை அவனிடத்தில் ஒரு துளியும் பார்க்கவில்லை என்று அவளது அத்தை கூறினாள். நம்மிடம் அவன் நடந்து கொண்ட முறை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மரியாதையுடனும் அக்கறையுடனும் தெரிந்தது. இவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எலிசபெத்துடன் அவனுக்கு இருந்த தொடர்பு குறைவாகவே இருப்பதால் அவன் நடந்து கொண்டது ஆச்சரியமாக இருந்தது. விக்காமை போல் அழகானவனாக இல்லாவிடினும் அவனுடைய அங்க லட்சணங்கள் எல்லாம் மிக நன்றாக இருக்கின்றன. ஆனால் நீ எப்படி அவன் ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடி இருக்கிறான் என்று கூறினாய் என அவரது அத்தை வினவினாள். தான் அவ்வாறு நினைத்ததற்கு ஏனோ காரணங்களை கூறிய எலிசபெத் கென்டில் அவனை சந்தித்த போது முன்பை காட்டிலும் அதிகம் பிடித்திருந்தது என்றும் இன்று காலை அவ்வளவு இனிமையாக நடந்து கொண்டது போல அவனை தான் பார்த்ததே இல்லை என்றும் கூறினாள். ஆனால் அவன் மரியாதையாக பேசியது அவன் ஒரு விசித்திரமானவனாக இருக்கலாமோ என்று கூறிய அவளது மாமா பின் தொடர்ந்து, பெரிய மனிதர்கள் பல சமயம் இப்படித்தான் இருப்பார்கள். அதனால் மீன் பிடிக்க அழைத்ததை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நாளை அவனது மனம் மாறினாலும் மாறலாம். என்னை இங்கிருந்து துரத்தி கூட விடலாம் என்றார். அவனை பற்றி முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என நினைத்த எலிசபெத் பதிலேதும் சொல்லவில்லை. இன்று அவனை பார்த்ததிலிருந்து அவன் விக்காமிடம் கடுமையாக நடந்து கொண்டிருப்பது போல யாரிடமும் நடந்து கொண்டிருக்க முடியாது என தோன்றியது. அவனை பார்த்தால் மோசமான குணமுள்ளவன் போல தெரியவில்லை. மாறாக அவனது பேச்சிலேயே இனிமை இருக்கிறது. பார்ப்பதற்கும் கம்பீரமாக இருக்கிறான். யாரும் அவனை பற்றி குறை சொல்ல மாட்டார்கள் என தெரிகிறது. இன்று காலை பணிப்பெண்ணும் அவனை பற்றி வெகுவாக புகழ்ந்தாள். அதனை கேட்டு எனக்கும் மிகவும் சிரிப்பு வந்தது. அவன் தாராள மனப்பான்மையுடன் வேலைக்காரர்களிடம் இருந்திருக்கிறான். இந்த குணம் அவனை மிகவும் நல்லவனாக அவர்களை உணர வைக்கும் என்று அவளது அத்தை கூறினாள். எலிசபெத்துக்கு இப்பொழுது டார்சி விக்காமிடம் நடந்து கொண்டதை நியாயப்படுத்த வேண்டும் என தோன்றியது. ஆகவே வெகு ஜாக்கிரதையாக எவ்வாறு கென்டில் தங்கியிருந்த போது டார்சியின் உறவினர் மூலம் கேள்விப்பட்டதிலிருந்து டார்சி மோசமான குணம் உள்ளவன் அல்ல, அவன் நடந்து கொண்டதற்கு வேறு ஏதோ காரணம் இருக்கிறது. எட்போஷியரில் தங்கியிருந்த போது தாங்கள் நினைத்திருந்தது போல விக்காம் அவ்வளவு விரும்பத்தக்கவன் அல்ல என புரிய வைக்க முயற்சி செய்தாள். இதை உறுதிப்படுத்துவது போல அவர்களுக்குள் நடந்த கொடுக்கல் வாங்கல்களை பற்றி எடுத்துரைத்து, குறிப்பாக யார் கொடுத்த தகவல் என்று கூறாமல், ஆனால் அந்த விவரங்கள் முழுவதுமாக நம்பலாம் என்று சொன்னாள். மிஸ்ஸஸ் கார்டினருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அக்கறையாக கேட்டுக்கொண்டாள். ஆனால் வண்டியில் பயணம் செய்தவாறே தன்னுடைய பழைய இனிமையான இடங்களை பார்த்து மெய் மறந்து பழைய ஞாபகங்களால் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய கணவருக்கு காண்பித்து கொண்டு வந்ததில் மற்ற எல்லாவற்றையும் மறந்தாள். களைப்பு தீர உணவருந்திவிட்டு மீண்டும் தன்னுடைய பழைய நண்பர்களை சந்தித்து பேசி திருப்தி அடைந்தாள். பல வருடங்கள் கழித்து மீண்டும் நண்பர்களை சந்தித்ததில் அன்று மாலை முழுவதும் மிஸ்ஸஸ் கார்டினர் திருப்தியாக இருந்தாள். அன்று நடந்த சம்பவங்களில் மூழ்கியிருந்த எலிசபெத்திற்கு புதிய நண்பர்களிடம் கவனம் போகவில்லை. டார்சியின் மரியாதையான நடத்தையை ஆச்சரியத்துடன் எண்ணி பார்த்த அவளுக்கு அவனுடைய தங்கையை அறிமுகப்படுத்த போதுதான் மிக்க ஆச்சரியத்தை அளித்தது. அத்தியாயம் 43 முடிந்தது.